வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம ட்ராயிங் வீடியோவில் பெயின் என்ற அனிமி கேரக்டர் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் போட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அப்டேட்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து ஃபுல்லாக பிளாக் மார்க்கர் அண்ட் கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனிமி கேரக்டரோட மெயின் கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹேர் தான் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஹேரில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைம் லேப்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக நான் வந்து எப்படி லேயர் பண்ணுறது, ஒரு லைனாக வந்து அதுவும் ஃபேபர் கேஸ்டல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லேயர் பண்ணுறது அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக வந்து இந்த அனிமி கேரக்டர்ஸோட கண்ணெலாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் ஹேண்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் பண்ணி பர்னிஷ் பண்ணி ஒரு டார்க்னஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். அண்ட் செகண்டாக வந்து ஹேர் தான் வந்து கொஞ்சம் மெயின் போர்ஷனாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் லேயர் பை லேயராக அப்டேட் பண்ணும்போது சைட் ரீஜியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த டார்க்னஸ் ரீஜியன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லேயராக வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு சாதா இருக்கிற இடத்த வந்து நார்மலாக விட்டுறேன். அண்ட் இப்போ வந்து சைட் ரீஜியன்ஸில் ஹேரோட டவுன் ரீஜியன்ஸ் அந்த மாதிரி இருக்க ரீஜியன்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து லேயர் பண்ணி வச்சதுனால கடைசியாக அதில் வந்துட்டு நான் பர்னிஷ் பண்ணுறேன். பர்னிஷ்ன்றது ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் அதிகமாக போட்டு அடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்தோடனே கொஞ்சம் டார்க்னஸில் நம்ம அந்த ஹேர் கொஞ்சம் நல்ல ஒரு மாட்ரேஷனோட நல்ல ஒரு அழகாக வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்றது நம்ம அப்படியே வீடியோவில் பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஹெட்பேண்ட்ஸ். ஸோ அந்த ஹெட்பேண்ட்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க நேஷனுக்கான ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெட்பேண்ட்ஸ்க்கு வந்து நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் ஸ்கெட்ச் பண்ணுறேன். அண்ட் நான் மோஸ்ட்லி இதில் வந்து பிளாக் மார்க்கர் அண்ட் ரெட் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன் தான், ஒன்றோட ஒன்று சேர்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ரெட் மார்க்கர் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு மார்க்கர்ஸாக நான் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இந்த ட்ராயிங்கை வந்து கொண்டு போகிறேன். அண்ட் எப்பயுமே பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷீட்டுக்கு பேக் சைடில் ஏதாவது பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க ஸ்கெட்ச் புக் ஃபில் பண்ணும்போது. இல்லைனா வந்து அந்த பிளாக் மார்க்கருடைய இங்க் வந்து நல்லா மெர்ஜ் ஆகி அடுத்த ஷீட்டில் வந்து விழும். ஸோ அந்த மாதிரி விழாதபடி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிளேட் இல்லைனா வந்து ஒரு ஷீட்டு தனியாக கையில் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்டு நெக்ஸ்ட்டாக ஃபேஸ்க்கு வந்து எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் நான் கொடுக்கும்போது ரொட்டேஷனில் கொடுக்குறேன். அண்டு பென்சில் ஹோல்ட் பண்ணுறது நல்லா ஃபர்தர் பேக்கில் ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்லோவாக வந்து பென்சில் ஸ்கெட்சோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து விழும். ஸோ அப்படி விழணுன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நான் எப்பயுமே வந்து லேயர் பை லேயர் தான் பண்ணுவேன். ஸோ வந்து ரொட்டேஷன்லேயே நான் வந்து ஒரு லேயராக வந்து ஆட் பண்ணிக்கினே போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ பண்ணேன். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் அது மேலே கொடுத்து கொஞ்சம் டார்க்னஸ்க்கு வந்து கொஞ்சம் கொண்டு போகிறேன், ஷேடிங் ரீஜியன்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ சில்வர் கலர் யூஸ் பண்ணும்போது அது லைட் சில்வரில் வரும். ஸோ இது கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும். அது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். லேயர் பை லேயர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ட்ராயிங்குடைய எண்டுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிக்கு ஒன்று இருக்குது. என்னடானா இப்போ பிளாக் மார்க்கர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல, ஸோ இந்த பிளாக் மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹைலைட் மாதிரி கொண்டு வர போகிறோம். எப்படின்னா இந்த ஹேர் ரீஜியன்ஸோட சைட்லலாம் வந்து நான் ரெட் மார்க்கர் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக்கிடுவேன். டார்க்னஸ் அதிகமாக்கிட்ட பிறகு லாஸ்ட்டாக அது மேலே ஒரு ஹைலைட்டர் வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணோன்னே அது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷனாக வந்து தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் அதான் பார்ப்பீங்க இந்த ஒரு ரீஜியன்ஸ்க்கு அப்புறமா. அண்ட் இதுக்கடுத்து வீடியோவில் வந்து நம்ம கக்காஷி அட்டாக் என்ற ஒரு காப்பி நிஞ்சாவுடைய
ட்ராயிங் வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக அது வந்து பிளாக் மார்க்கர் அண்ட் ப்ளூ ஸ்கெட்ச் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஃப்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். ஸோ ஷார்ட்ஸ் வரும்போதே வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த வீடியோ வந்து இதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் சொன்ன அந்த டெக்னிக் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு மேலே நான் ரெட் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த டார்க்னஸ்க்கு அப்புறமா தான் நம்ம எண்டிங்கில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்லோவாக பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும். நான் வந்து டைம் லாப்ஸ் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்பீடாக வரும், இல்லைனா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு தெரியும். அது நெக்ஸ்ட் டைப் வந்து ரோஸ் கலர் ஹைலைட்டர் எடுத்து நம்ம வந்து நம்மளோட ஸ்கெட்சை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்ரேஷன் மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒரு லேயராக போடவே வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஹைலைட்டர் வச்சு நம்ம நல்லா கொண்டு வந்துடலாம். அந்த ஹைலைட்டர் வந்து போடும்போது என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து அந்த எண்டிங்கில் வந்து மெர்ஜாக அது நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியேஷனோடு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வந்துடும். அண்ட் இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வரும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு அப்டேட்டட் வீடியோவோடு உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.